அறத்தில் யாரெல்லாம் இருந்தன கொஸ்டின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடல் vlog தான் பார்க்க போகிறீங்க. அது வந்து என்னோட பிரதரோட கல்யாணம். ஸோ அவங்களோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு ரெண்டுக்குமே மேக் ஓவர் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டுருக்கேன். நான் என்னென்ன ஒர்க்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். 4 அன்றைக்கி தான் ஆக்சுவலாக கல்யாணம், 8th அன்றைக்கி தான் கல்யாணம். 7th அன்றைக்கி வந்து சும்மா ஜாலியாக இருக்க போது ஸோ நிறையா ஃபன்னான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களோட ஸ்பெஷல் இவெண்ட்டில் நான் வந்து மேக்கப் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு தாம்பரத்தில் ட்ரெயின். ஆனால் நான் வந்து 6 o'clock உட்காந்து கூலாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா காலிலேருந்து வேலை இருந்தது, அதனால் குழந்தைங்களை கவனிக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரசம் வச்சு 2 நாளைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா 6 o'clock நாங்கள் 6:30 கிட்டே கிளம்புனோம். அதனால் பிரியாணி மட்டும் தான் இருந்தது, இட்லி தோசைலாம் எதுவுமே இல்லை. அதனால் பிரியாணி வாங்கிட்டு ஓரளவுக்கு சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா 4:30க்கெலாம் வந்து திருநெல்வேலி ரீச் ஆகிடுச்சு. என் தம்பி வந்து அவங்களோட ஃப்ரெண்டை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாங்கள் ஒரு 2 years இருக்கும் பசங்களுக்கு. அப்போ வந்து இந்த பிளேஸ்க்கு போயிட்டு மோட்ரு பம்ப் இருக்குல்ல வயலில், அதை ஓப்பன் பண்ணி விட்டு குழந்தைங்கள குளிக்க வச்சோம். ஸோ அது வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். 2 பேரும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் குளிச்சுட்டு அங்கேயே அந்த மாமரம் இருக்கும்ல அதுலேயே ஊஞ்சல்லாம் கட்டி அதில் தூங்க வச்சோம். அதாவது தூரி குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி தூங்க வச்சுருந்தோம். ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துச்சு. இங்கே வந்து ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த கிணறுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பரான தண்ணி. அதில் குளிச்சிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் அவ்வளோ க்ளோயிங் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான தண்ணி. ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிணத்துலேருந்து ஊறி தானே வருது, அதனால் தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இறங்கிடுச்சு, கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா உள்ளே தள்ளி விட்டுரும். இந்த திருநெல்வேலியில் வந்து மழை அதிகமாக வந்ததில் அந்த டைம்லலாம் வந்து இதுமாரி இறங்கிருச்சு போல். அந்த மேடாக இருக்கிற இடம்லாம் இறங்கினனால இப்படி ஆகிடுச்சு. அதனால தான் குழந்தைங்கள யாரும் பக்கத்தில் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது போல். அதுக்கப்புறம் இதான் பம்பு செட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ரெண்டு குளிக்க வேண்டியதான். நான் வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 20 minutes குளித்தேங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்தில் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஜாலியாக என்னோடய சிஸ்டர்ஸோடு நான் விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டு அப்படியே சுற்றி அந்த இடத்த காட்டி இப்போ பாருங்கள் அந்த கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன் நீங்களே. வாவ், வாட்டர் என்ன ஆழம். திருநெல்வேலியில் அந்த ஊர் பேர் வந்து அறிவான்மொழி. ஸோ அங்கே தான் ப்ரைடலுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக கிளம்பிகிட்டு இருந்தோம், பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த டாப். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலையில் வந்து இட்லி வடை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க, வெளியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து எங்கள் சித்தி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இதான் மாப்பிள்ளை சார், என்னோடய தம்பி ஜாக்சன். ஸோ அவர் என்கேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். தட்டெல்லாம் வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ப்ரைடல் மேக்கப்புன்றது வந்து நம்ம ரிலேட்டிவ்லேருந்து வர்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். வராது, மோஸ்ட்லி வராது. அப்படி வந்தாலும் யாராவது தட்டி விட்டுருவாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2 yearsஆகவே என் தம்பி சொல்லிகிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான்க்கா புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சொன்ன மாதிரியே புக் பண்ணிட்டான். எனக்கும் வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியான ப்ரைடல் இதாக இருந்துச்சு. வேனில் போகும்போது நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகணும். அதுவும் இந்த ஊரில் சுற்றி முற்றி காடாக தாங்க இருந்துச்சு. அங்கே போயாச்சு. போனதுக்கப்புறம் தனியாக எனக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க ஸ்டே பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து மார்னிங் ஒரு 4:30க்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்குவேன். அதுக்கப்புறம் சாரீ வந்து ப்ளீட்டிங்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போதே ப்ரைடு சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க.
ஹேர் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் இல்லைனா அவங்க ஹேர் வந்து சுத்தமாக இல்லைன்றப்போ கண்டிப்பாக ஹேர் ப்ரெப்பிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு வந்து நல்லாவே டைம் இருக்கும். முகூர்த்தம் டைமுக்கெலாம் வந்து நான் அவங்க சொல்கிற ஒரு 3 hours 4 hours முன்னாடியே வந்து நான் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ப்ரெப்பிங் பண்ணலை அப்படின்னா அந்தளவுக்கு லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட பேக் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவர் கலர் கொடுக்கல, அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்லா ஒரு ஷைனிங்காக லைட் ஷைனிங்காக தான் கேட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கிறிஸ்டியன் பிரைடல்ன்றனால கம்பல்சரி நம்மளுக்கு பேக் வந்து அப்படியே அந்த நெக் அப்படியே தெரியும். ஸோ லைட்டாக ஷைனிங் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். இந்த ஹேர் பேண்ட் வந்து இவங்களுக்கு அவங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. இதுக்கு மேலே ஜிப்சம் ஃப்ளார் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், பிரைடுட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அது வைக்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஸ்கின் டோனை மாற்றக்கூடாது, ரொம்ப பயந்தாங்க. ஒரு மாதமாகவே சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு வந்து ஸ்கின் டோன் என்ன மாதிரியே தெரியணுக்கா, எக்ஸ்ட்ரா தெரியக்கூடாது, மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தாங்க என்னோடய வேலை. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறோம், நம்மளோட திறமையெல்லாம் எல்லாத்தையும் ஒரு பிரைட் ஃபேஸில் திணிக்கணுன்றது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஃபுல்ஃபில்டாக அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் முகூர்த்தத்துக்கு என்னாச்சுன்னா அவங்களோட கோல்டு ஜுவல்லரியே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் சுத்தமாக கிடையாது. நான் வந்து 9:45 கிளம்பணும். பட் அவங்க வந்து எனக்கு 7 o'clock 7:30 தான் வந்து மேக்கப்புக்கே உட்காந்தாங்க. ஸோ க்ரூமுக்கும் பண்ணணும், பிரைடுக்குமே பண்ணணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப ஹரிபரியாக கிட்டத்தட்ட 1.5 hours அவங்களுக்கு நான் ஒர்க்கை முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஆஃப்டர் அந்த மேக்கப் முடித்ததுக்கப்புறம் அவங்க ஃபேஸை வந்து கண்ணாடியில் பார்த்தாங்க, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஸோ எனக்கு பிரைடோட ஃபேஸில் வர அந்த ஹாப்பினஸ், என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் முக்கியம். ஸோ வெற்றிகரமாக முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இப்போ ஜிப்சம் ஃப்ளார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஒரு 1 year ஆச்சு நான் வந்து கிறிஸ்டியன் பிரைடல் வந்து பண்ணி. ஸோ இப்போ ஃபுல்லாக எனக்கு வந்து ஹிந்து பிரைடல் மேக்கப்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து ஹேர் பேண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக பண்ணியிருந்தேன். ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன். ஈவினிங் வந்து அவங்க மறு வீடெல்லாம் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரதுக்கு எனக்கு 7 o'clock ஆகிடுச்சு. 7 to 8 o'clock நான் அவங்களுக்கு வந்து ரிசப்ஷன் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹரிபரியாக பண்ணேன். ஹேர் ப்ரெப்பிங் கூட நான் பண்ணலை. ஸோ என்னோடய ஒர்க்கை வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு நான் வந்து ட்ரெயின் ஏறினேன். அது ரொம்ப மோசமான கதை. ஏன்னா நான் வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு லாஸ்ட் மினிட்ல ஏறி பிடிச்சனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஏறினதுக்கப்புறம் நல்லா தூங்கி அடுத்த நாள் காலையில் ரீச் ஆகிட்டேன். இது மாதிரி நிறைய பிரைடல் vlog வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.